கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்னதான் மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரோ, என்னதான் பேச போறாரோ, நிறைய பேர் ஆசையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, எடுத்து வாசிங்க. ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படின்னா நான் உன்னை மறந்துட மாட்டேன். அன்னைக்கு எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன், உனக்கு விரோதமா பேசினதிலிருந்து நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன், உனக்காக என்னுடைய இருதயம் எப்பொழுதும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உனக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன். இன்னைக்கு அதே வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. சில சூழ்நிலைகள் ஆண்டவர் கூட உங்களை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாரோ என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கலாம். சீயோனோ, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்வாள் அப்படின்னு பைபிள்லே இருக்குது வசனம். அவர் மறக்க மாட்டார். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவங்க எல்லாம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்குவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய திருப்பாதத்தில் தான் இப்போ நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை மறந்துட்டாங்கன்னு கண்ணீரோடு இருக்கிறியோ, ஆனால் ஆண்டவர் உன்னை மறக்கலை, அந்த ஒரு காரியத்திற்காக சந்தோஷப்படு. ஆண்டவர் மறக்காமல் இருந்தாருன்னா என்ன நடக்குன்னா, யாரெல்லாம் உன்னை மறந்து போனாங்களோ அவங்க எல்லாம் உன்னை மறுபடியும் ஞாபகம் வைத்து அந்த பழைய சந்தோஷமான ஆரோக்கியமான நல்ல உறவுகளை கர்த்தர் புதுப்பிக்கிறார். கெட்ட உறவுகளை எல்லாம் ஆண்டவர் துண்டிச்சு விடுறார். நல்ல உறவுகள், இவங்க கூட உனக்கு உறவு இருந்தால் உனக்கு நல்லது, நல்ல ஆலோசனை கிடைக்கும், நல்ல உதவிகள் கிடைக்கும், நல்ல உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. உன்னுடைய வெல்விஷேஷன் வச்சிங்களா, உன்னுடைய சுக வாழ்வை விரும்புகிறவங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் உங்களோடு கூட இணைந்து கொள்ள இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கும் உங்களுக்கும் கொடுக்குறாரு. சரி, இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சோதனைகள் இருக்குதுன்னா, உன்னை நான் மறக்கலைன்னு சொல்லக்கூடிய விதத்தில் இன்னைக்கு அதில் அந்த சோதனையில் ஒரு அற்புதம் நடக்கும். புரிஞ்சிச்சுல்ல? என்ன காரியங்கள் நடந்ததுனால ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டாரோன்னு சொன்னீங்களோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உன்னை நான் மறக்கலை, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்றத நிரூபணம் பண்ணத்தக்கதான சில அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கும். அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையா இருக்கலாம், அவருடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலையா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க மேலே போடப்பட்ட அபாண்டமான பழி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடின ஜனங்கள் மத்தியில் அவங்கள கனப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றில் ஆண்டவர் அதை பேச்சப் பண்ணி கரெக்ட் பண்ணி நான் உன்னை மறக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இன்னைக்கு அதை ஞாபகம் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாங்க. சொல்லுவாங்க, இந்த வருஷம் உள்ள பிறந்தனால நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு மங்கள வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க விதத்தில் மறக்காத அளவுக்கு ஒரு அற்புதம் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த இதயத்தில் இயங்கினது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அது ஒரு கற்பத்தின் கனியாக இருக்கலாம், இல்லைன்னா பிரிந்து போன அந்த குடும்பத்தை இணைக்கிறதா இருக்கலாம், இழந்து போன வேலையை திருப்பி கொடுக்கறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் சாம் திரவியம், என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருந்தாள். மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு குழந்தையின் வளர்ச்சி சரியில்லை, அப்நார்மல், அபார்ஷன் செய்து எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் சொன்னார். அதன் பிறகு என் மனைவியின் மெட்டர்னல் பிளட் சாம்பிள் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த பரிசோதனை முடிவுக்காக 12 நாட்கள் மிகுந்த பயத்துடனும் கவலையுடனும் காத்திருந்தோம். இப்படிப்பட்ட சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள், பிறப்பண்ணுகிறவராகிய நான் பிறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தை அனுப்பியிருந்தார். அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெபித்தோம். அதன் பிறகு ரிப்போர்ட் நார்மல் என்று வந்தது. குழந்தை 99.97% நார்மலாக இருக்கிறது என்று
மருத்துவ அறிக்கையிலே தெரிவித்தார்கள். எந்த மருத்துவர் அபார்ஷன் செய்து குழந்தையை எடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அவரே குழந்தை நார்மலாக இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அந்த மருத்துவர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். அவர் என்னிடம் யூ ஆர் ஏ வெரி லக்கி பர்சன் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். நான் உன்னை மறக்கலை, உன் கற்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு குறைவு இருக்குதுன்னு கவலைப்படாத, அந்த பிள்ளையை நான் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்வார். கற்பமே இல்லாதவர்களுக்கும் கற்பத்தை திறந்து பிள்ளை செல்வத்தை கொடுத்து அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிற தெய்வீக குரல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இப்பொழுது தொனிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது இவருடைய விசுவாசத்தை இப்பொழுது மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னது போல எந்த காரியத்தை வச்சு ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோன்னு இவங்க புலம்புனாங்களோ அழுதாங்களோ அந்த சம்பவத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையாயிருக்கிறோம். நீரே அந்த காரியங்களை என் பிள்ளைகளுக்கு சாதகமாக வாய்க்க பண்ணி நீர் என் பிள்ளைகளை மறக்கவில்லை என்பதை இன்றைக்கு நிரூபணம் பண்ணும். அதற்கான ஒரு அற்புதம் இன்றைக்கே நடக்கட்டும். நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.